லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். கோவிந்தராஜன் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இன்றைக்கு அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பேசப்பட்டதில் 2 அம்சம் முக்கியமானதாக இருக்குது. ஒன்று, கூட்டணி தொடர்பான இறுதி முடிவை எடுப்பதற்கான அதிகாரத்தை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கொடுக்கிறது. இன்னொன்று, அதிமுக தலைமையில்தான் கூட்டணி அப்படின்றத உறுதிப்படுத்துறது. ரெண்டும் முக்கியமாக இருக்கிறப்போ எப்படி அதிமுகவை அரியணைக்குள் ஏற்றப் போகிறார், மெகா கூட்டணியை கட்டமைக்க போகிறார்? அதாவது தெள்ள தெளிவாக அதுக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு உலக மனித உரிமைகள் தினம். ஸோ இந்த மனித உரிமைகள் தினத்திலே மனித உரிமைகள் காப்பதற்கு நாம் சபதம் ஏற்போம். அந்த இதை சொல்லிட்டு இன்றைக்கி எடப்பாடியார் அவர்கள் தெள்ள தெளிவாக அதாவது அந்த பொதுக்கூட்ட இதில் தீர்மானங்கள்லேயே அவருக்கு எல்லா அதிகாரத்தையும் வழங்கியிருக்கிறார்கள். இதிலிருந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த கூட்டணிக்கு நிச்சயமாக முடிவெடுக்கக்கூடிய அனைத்து இதுவும் அவர்கிட்ட தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த கூட்டணி அவரே சொல்லியிருக்கார், நீங்கள் கவலைப்படாதீங்க, கூட்டணி நிச்சயமாக ஒரு வலுவான கூட்டணி வரும், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றத சுட்டி காட்டியிருக்கிறார். தை பிறகு ஜனவரி மாதத்தில் எல்லாம் ஓரளவுக்கு எல்லா கூட்டணியெல்லாம் வரும். ஆனால் இப்போ இன்னொன்று அவர் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறது எப்படி நம்ம டீகோட் பண்ணி பார்க்கணுன்னாக்கா, பாஜக சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகள் 18%, அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் சென்ற நாடாளுமன்ற வாக்குகள் 23%. இது ரெண்டுத்தையும் சேர்த்து 40%க்கு மேலே வருது. அதனால் இது டீகோட் பண்ணுறதுல இது, அதனால் இதே கூட்டணி நீடித்து வேறு எதுவும் வரலன்னா கூட ஒரு இன்டாக்டா ஒரு வாக்கு வங்கி வேற மாறிடுச்சு இல்லையா? இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்குமான பாரதூர இடைவெளி, புதிய கட்சிகளுடைய வருகை, அதிமுகவினுடைய அதிருப்தியாளர்களுடைய எண்ணிக்கை, அதை பொறுத்து கூட வியூகத்தை மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா? கடந்த காலத்தினுடைய அனுபவங்கள் 2027க்கு பலன் தருமான்ற கேள்வி வரும்ல. அதாவது புதிய கட்சிகளினுடைய வருகை அவங்க இன்னும் அவங்களுடைய இதை நிரூபிக்கலை. இதெல்லாமே ஹேஷியமாக தான் இருக்குது. அவங்க இருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு, அது கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்பு தான். இன்னும் அவர் மக்களை அதாவது தேர்தலை சந்திக்கக்கூடிய இல்லை, ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட புதிய கட்சியான தாவாக நின்று இது பண்ண முடியல. அதனால் அதை நம்ம இன்னும் சுய பரிசோதனை செய்யவில்லை. அதனால் இப்போ அதிருப்தின்னு சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் அதிருப்தின்றது ஒன்றும் இல்லை. எல்லாமே எல்லா தொண்டர்களும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப எழுச்சியாக இது பண்ணியிருக்கிறாங்க. அதிருப்தின்னு இருக்கக்கூடியவங்களாம் அதெல்லாம் போயாச்சு. அவங்க அது சொல்கிறது என்னென்னா, கூட்டணி தொடர்பான இறுதி முடிவை இபிஎஸ் தான் எடுப்பார் அப்படின்னும் பொழுது கூட்டணியில் பாஜக இருக்கணுமா இருக்க வேணாமான்ற இடத்தை நோக்கி இது நகர்த்துது இல்லையா? அப்போ பாஜக இல்லாத ஒரு அணி அப்படின்றத கட்டமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமாக அது இல்லவே இல்லை. ஏன்னா இன்றைக்கி இந்த தீர்மானத்திலே சொல்லியிருக்காங்க, பாஜக கூட்டணிக்கு இந்த பொதுக்குழு ஒப்புதல் வழங்கி இருக்குது, தெள்ள தெளிவாக போட்டாங்க. அதனால் பாஜக அதிமுக கூட்டணி என்பது உறுதி. ஏன்னா அது தெள்ள தெளிவாகிவிட்டது. இப்போ பாஜக அதை தவிர மற்ற கூட்டணிகள்லாம் யார் வருவது? அப்போ பாஜக உள்ளே இருக்குது அப்படின்னா பாஜக ஒரு பிளான் வச்சுருக்கிறாங்க, அமித்ஷாவுக்கு ஒரு பிளான் இருக்குது. அது என்னென்னா, ஓபிஎஸ்ஓ அல்லது டிடிவி தினகரனோ அல்லது அதிமுகவிலிருந்து பிரிந்த அதிருப்தியாளர்களுக்கு நாங்கள் ஒரு சீட்டு, டோக்கன் சீட்டு கொடுத்துக்கிறோம், அதற்கான வாய்ப்பு நீங்கள் உருவாக்குங்கன்னு கேஷியங்கள் பேசப்பட்டுட்டே வருது இல்லையா? அது எல்லாத்துக்கும் முடிவுரை எழுதப்பட்டிருக்கிறார் இந்த அதிமுகவுடைய செயற்குழு பொது. அதாவது இது எப்படி பார்க்கணும்னாக்க, ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கு சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தனி அணியாக அவர் என்டிஏல இருந்து பயணிக்கலாம், அதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள் அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னார், ஆனால் ஆரம்பிக்கலன்னு இப்போ அப்படியே அவர் அது போல் எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கார். ஆனால் அவர் ஒரு தனி அணியாக பாஜகவின் அவங்களுடைய ஒரு வேண்டுகோளுக்கு இணங்கி அவர் தனியாக ஒரு அங்கதான் அந்த கேள்வி வருது இல்லையா? இபிஎஸ்க்கு அதிகாரம் கொடுக்கின்ற பொழுது அங்கே தனி அணியாக என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் தொடரலாமா தொடர வேணாமான்ற முடிவையும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி கே பழனிசாமி எடுத்தார்னா அது கூட்டணிக்குள்ள மனக்கசப்பை ஏற்படுத்தும்ல? நிச்சயமாக ஏற்படாது. ஏன்னா அதிமுகக்குள்ள இவர் சேர்க்கறது இதுதான் பெரிய பிரச்சனை. அதிமுகவில் இல்லாத பாஜக தரப்பில் இருந்துக்கிட்டு அவர் தனியாக போன முறையாக ஒரு பலாப்பழ சின்னத்தில் இருந்தார். இப்போ இந்த மாதிரி பலாப்பழத்தில் நிற்கிறாரா இல்லை வேறு எந்த பழத்தில் நிற்கிறான்றது தெரியாது. அவர் தனியாக இருந்து ஜெயிக்கிறதுல அந்த தேர்தலை சந்திப்பதில் நான் அறிந்த வரை அதிமுகவுக்கு அது எந்த விதம் எல்லாருமே அதான் சொல்கிறேன். அமித்ஷாவுடைய பிளானே அதுதான். அவங்கள தனி அணியாக வச்சுக்கிட்டு என்டிஏ கூட்டணிக்குள்ள குறிப்பாக அதிமுக கிட்ட ஒரு கணிசமான தொகுதியை வாங்கி அதை எங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறோம் அப்படின்றது 2021 சட்டமன்ற தேர்தலே அது சொல்லப்பட்டுச்சு இல்லையா? இப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தானே காமிக்கிறாங்க. ஏன்னா
கூட இருந்தே குடிபெருக்கக்கூடிய துரோகிகளை பார்க்க முடியாது. அதாவது சொல்றாரு, அதிமுகவை உறவாடி கெடுக்கிறார்கள், அழிக்க முயல்கிறார்கள் அரசியல் புரோக்கர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை, கடுமையான வார்த்தையை முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பயன்படுத்துகிறார், முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பயன்படுத்துகிறார், கே பி முனுசாமி பயன்படுத்துகிறார். எல்லாமே அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க இல்லையா? அப்போ ஓபிஎஸ்ஸுக்கான கதவுகள், டிடிவி தினகரனுக்கான அந்த கூட்டணி கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. இல்லை அதே சமயத்தில் இன்னொன்று சொல்லியிருக்காங்களே, ஒருமித்த கருத்துடன் திமுகவை எதிர்ப்பதற்கு ஒருமித்த கருத்துடன் எங்களோடு ஒரே நோக்கம் திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும், அந்த ஒரே நோக்கத்தோடு வரக்கூடிய கட்சிகள் எல்லாம் இணைக்கிறோம், அதற்கு அதிமுக ஆதரவு, அதுவும் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க இந்த பொதுக்குழு இதில் வந்து. ஸோ மீண்டும் மீண்டும் இதெல்லாம் வந்து ஒரு நரேட்டிவாக தான் நான் பார்க்குறேன், நரேட்டிவ் செட் பண்ணிக்கிற மாதிரி தான். ஆனால் நிச்சயமாக இது மக்களும் என்ன விரும்புகிறார்கள்னா, அந்த ஓட்டை முழுக்க கன்சாலிடேட் பண்ணி ஒரு என்டிஏ கூட்டணி வலுவான கூட்டணியாக வந்து இருந்து இந்த திமுகவை அகற்ற வேண்டும் என்பதுதான் மக்கள். நான் கேட்கிறேன், இப்போ அரியணையில் ஏற்றுறதுக்கு இபிஎஸ் என்ன வியூகம் இருக்கு? வலுவான கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்குது. இன்னொன்று, பூத் லெவலில் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னைக்கு பொதுக்குழு கூட்டத்திலேயே வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, 200+ அதிமுக அடிக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இந்த 200+க்கான டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க, எப்படி இதை வெற்றியாக மாற்றுவாங்க? அதுதான் ஏற்கனவே எஸ்ஐஆரை பற்றி குறிப்பிட்டு இருக்கிறாங்க, இந்த இதில் தீர்மானத்திலே போட்டிருக்காங்க. அதுதான் வந்து இப்போ வந்து மிக முக்கியமாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இது பண்ணுறது இந்த எஸ்ஐஆர் என்கின்ற ஒரு இது. ஏன்னா சென்ற தேர்தலே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஆட்சியை இழந்தது 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஆட்சியை இழந்திருக்கிறார்கள். அதையும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு பார்க்கணும், 42 தொகுதிகளில் ஏறத்தாழ மிக மிக கம்மியான வாக்குகள்ல தான் 42 தொகுதி. அமைச்சர் எஸ்பி வேலுமணி சொல்றாரு, ஏறக்குறை 1.5% வாக்குகள் தான் நம்ம இழந்தோம், அதனால தான் ஆட்சி போயிடுச்சு. அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த போலி வாக்காளர்கள், அதுதான் முக்கிய காரணம். அதுக்கு பல்வேறு இதுலேருந்து தேர்தல் அது புகார்லாம் கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லும்போது டி நகர்லேயே அவர் சத்யா அவர்கள் 100க்கு சொச்சம் வாக்குகள் தான் இருந்தார். ஸோ இந்த முறை அது போல இது தவற இது பண்ணக்கூடாது அப்படின்றது தெல்ல தெளிவாக இருக்கிறார்கள். இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா, அதில் பாஜக அதிமுகவோட கால்குலேஷன் அடிப்படையில் பார்க்கிறப்போ பாஜகவை அதிமுக கூட வைத்திருக்கிறது மூலமாக ஒரு 20% வாக்குகள் இழந்து தான் அவங்க களத்துக்குள்ளே வராங்கன்ற பார்வை இருக்கு இல்லையா? அது ஒரு பின்னடைவா மாறாதா? இல்ல, பாஜக வாக்குகள் இழப்புன்றது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மையினுடைய வாக்குகளை சொல்றேன். அதை வந்து விஜய் அவர்கள் அந்த மெயினா மைனாரிட்டிஸ் வாக்குகளும் அந்த கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர் வாக்குகள், குறித்த சதவீத தலித் வாக்குகள் அவர் விஜய் தான் டார்கெட் பண்ணார். விஜய் வந்து குறிப்பாக திமுகவினுடைய வாக்கு வங்கியை தான் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்றார், டார்கெட் பண்ணார். ஸோ அதிமுகவுடைய வாக்கு வங்கி சரிவு என்பது ஏற்றுக்கொள்ள சரிவுன்னு சொல்லல, அந்த இடத்தை எப்படி மீட்க போறாங்க? ஏறக்குறைய எஸ்பி வேலுமணி முன்னாள் அமைச்சர் சொல்லும்பொழுது 1.5% வாக்குகள் தான் 2021 நம்ம தோல்வியை சந்தித்தோம், அதுக்கான ஆட்சியை இழந்ததுக்கான பின்னணியில் அதான் இருக்குது அப்படின்றப்போ, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் பாஜகவோடு அதிமுக இருக்கிறப்போ அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லும்பொழுது அதை எந்த புள்ளியில அதிமுக பேலன்ஸ் பண்ணுன்னு கேட்குறேன். அதாவது அந்த எஸ்ஐஆர்லேருந்து விடுபட்ட இப்போ ஏறத்தாழ பார்க்க வரக்கூடிய தரவுகள்லாம் என்ன வருதுன்னா, நாளையோடு முடியுது இந்த எஸ்ஐஆர் பணி, நாளையோடு முடியுது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ சுமார் 70 லட்சம் கிட்ட டச் ஆகிட்டு இருக்குது கிடைக்கக்கூடிய தகவல். அந்த 70 லட்சம் போலி வாக்காளர்கள் அதை நீக்கிட்டாலே நல்ல ஒரு ஸ்ட்ராங் இது அதுக்குத்தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுவும் சுட்டி காட்டுறாரு. ஒரு இதில் வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம், நம்ம சொந்தக்காரங்க நமக்கே ஓட்டு இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஓட்டெல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, அதில் முக்கியத்துவம் கொடுங்க. திமுக காரங்க அவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம இதில் அவங்க நிறைய இருந்து நம்ம இதில் ஆள் கடைசி நேரத்தில் 2 பேர் இருந்தாலும் கூட திமுக காரங்க வேலை செய்வாங்க, அதிமுக 50 பேர் இருந்தாலும் வேலை செய்யணும், அந்த இதை கொஞ்சம் இது விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எங்கே இருக்குன்னா பூத் லெவலில் மிக சிறப்பாக கான்சென்ட்ரேட் பண்ண எழுந்துடக்கூடாது. அதுக்கு இந்த எஸ்ஐஆர் வந்து மிக முக்கியமாக எஸ்ஐஆரை கையில் எடுக்கிறது மூலமாக எப்படி வெற்றி வாகை சூடக்கூடிய இடத்துல அதிமுக வரும். ஏன்னா இன்னைக்கு திமுகவும் இப்போ வர எஸ்ஐஆருக்கான தீவிரமான பணிகளில் ஈடுபட்டு தான் இருக்கிறாங்க. பூத் லெவலில் கைப்பற்றுங்க அப்படின்றது தான் திமுகவுடைய கோஷமா இருக்குது. அப்படின்றப்போ அந்த இடத்தை நோக்கி இன்னும் அதிமுக நகர்ந்துருக்குதா அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா? நிச்சயமாக இது வந்து பூத் லெவலிருந்து வேலையெல்லாம் வந்து பூர்வாங்க வேலையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் முன்னாடி அதிமுக தான் முதல்ல செய்தது. அதிமுக தான் எல்லாம் போட்டு கட்டமைப்பெல்லாம் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று 2 நாளைக்கு முன்னாடி முதல்வர் அவர்கள் அவருடைய கட்சிக்காரன் பேசுகிறப்ப இப்பொழுதுதான் அவருக்கு பயம் வந்திருக்கிறது. அவர் இதில் இப்போ தான் அந்த பயத்தின் வெளிப்பாடு தெரிந்திருக்கிறது. சிபிஐ வருகிறது, இடி வருகிறது, இதெல்லாம் நம்ம வந்து அஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு இது இப்போதான் அவர் வந்து சொல்லியிருக்கு, இப்போ உணர்ந்திருக்கிறார். அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் அவருடைய கட்சிகளில் அவர் போய் பார்த்து அவங்கெல்லாம், அதாவது
நான் பயப்படல சொல்கிறேன், அதிகமாக பயப்படுவான். இதுதான் நிதர்சனம். எனக்கு பயமே இல்லை சொல்கிறேன், அதிகமாக பயப்படும். அந்த அப்போ ரெண்டு விஷயத்தை அதிமுக இன்னைக்கு நம்புது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? ஒன்று, எஸ்ஐஆர் மூலமாக போலி வாக்காளர்களை கணக்கெடுத்து அவங்களை களை எடுக்கிறது மூலமாக அதிமுகவுக்கு வெற்றி கிடைக்கும். இன்னொன்று, முன்னாள் அமைச்சர்கள் மீதான அந்த ஊழல் பட்டியல் புகார். ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரிய பட்டியலே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி வாசிக்கிறார் அப்படின்றப்போ இந்த ரெண்டு இதையும் முக்கியமான கீரோலா அதிமுக பிளே பண்ணுமா? நிச்சயமாக அதுதாங்க இது ஆகும். இது மட்டும் இதோட நிற்கிறது இல்லை. இது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். அதாவது நடக்கக்கூடிய இந்த ஊழல்கள்லாம் இது பண்ணி இது வந்து ஜஸ்ட் ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். மேலும் பல்வேறு இது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இது ரெண்டு தான் வந்து பேசும் பொருளாக இந்த தேர்தலில் இருக்கக்கூடியதாக நான் பார்க்கிறேன். பேசலாம்.